இங்க புல்புல்ன்ற ஒரு சின்ன பொண்ணு மரத்து மேல உட்காந்து விளையாடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வீட்ல இருந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு போறதுக்காக வந்திருப்பாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணோட அம்மா மரத்து மேல உட்காந்துட்டு இருக்க புல்புல் கிட்ட உனக்கு இன்னைக்கு கல்யாணம் வான்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. கூடவே சத்தியம் வந்து நின்றுட்டு இருப்பான். நாங்க தான் உன்னை கூட்டு போறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்லிட்டு சொல்வான். அந்த பொண்ணு நம்ப மாட்டேன். அவங்க அம்மாவும் ஆமாமான்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. இப்ப அவங்க அம்மா அந்த குட்டி பொண்ணோட கால்ல மெட்டி போட்டு விட்டுறாங்க. எதுக்குமே அதை போட்டு விடுறேன்னு சொல்லி கேட்டதுக்கு பெண்கள் பறந்து போயிட கூடாதுல அதனாலதான் மெட்டி போடுறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா எனக்கு தான் ரெக்க இல்லையன்னு சொல்லிட்டு சொல்றா. அவங்க அம்மாவும் இதோடு சொல்லி கூட்டு போயிட்டாங்க. இந்த குட்டி பொண்ணுக்கு கல்யாணம் யார் கூட ஆகுதுன்னு தெரியல. இப்ப தூங்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணை பல்லாக்கில வச்சு தூக்கிட்டு போறாங்க. எழுந்து பார்த்தா அப்பா அம்மா யாரையும் காணும். பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. அப்ப எதிரில வந்துட்டு இருக்க வினோதினின்றவங்க தயவு செஞ்சு அமைதியா சொல்லிட்டு கத்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோ தான் அவனுக்கு கதை சொல்றவான்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்குள்ள ஒரு பேய் வாழ்ந்துட்டு இருந்துச்சா. அந்த பேயோட காலு எப்பயுமே ட்விஸ்டடா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ள அரண்மனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போயிட்டாங்க. அங்க போனா ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல நம்ம ஹீரோட மூத்தானனுக்கு கொஞ்சம் மனநிலை சரி இருக்காது. இந்த குட்டி பொண்ணை தொட்டு பாத்துட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோட ரெண்டாவது அண்ணன் வந்து இந்த பைத்தியக்காரனை வந்து கூட்டு போன்னு சொல்லிட்டு இவனோட ஒய்ஃப் வினோதினி கிட்ட கத்துறான். அவங்களும் வந்து கூட்டு போயிடுறாங்க. என்னுடைய கணவன் எங்கன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு கேட்டா நான் தான் உன்னுடைய கணவன் சொல்லிட்டு சொல்றான். இல்ல எனக்கு ஈக்குவல் ஒரு குட்டி பையன் இருந்தா நீ அவன் தான் என்னுடைய கணவன் சொல்லிட்டு சொன்னா நீ வளர வளர எல்லாத்தையும் புரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோடைய ரெண்டாவது அண்ணனுக்கு தான் புல்புல்ல கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த வினோதினின்ற பொண்ணு கூட தான் மனநிலை சரியில்லாத ஃபர்ஸ்ட் அண்ணனுக்கு கல்யாணம் நடந்திருக்கும். இப்ப புல்புல் வளர வளர இவர் தான் என்னுடைய கணவன் சொல்லிட்டு அவங்களோட லைஃப் இப்போ நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட்மே அவங்கள நல்லா தான் பாத்துப்பாங்க. நம்ம ஹீரோ கூட சின்ன வயசுல இருந்தே நல்ல ஃப்ரெண்டா இருப்பாங்க. இதெல்லாம் பாக்குற வினோதினிக்கு புல்புல் இப்படி சந்தோஷமா இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. அதனால புல்புலோட புருஷன் கிட்ட இது மாதிரி சத்யாக்கோ புல்புலுக்கோ ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்ற மாதிரி போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. இதனால அவருமே இப்ப புல்புல்ல சந்தேகமாவே பார்க்க ஆரம்பிச்சிடுவாரு.